Hi, hello and welcome to Full on Marathon. இன்னைக்கு Full on Marathonல கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா அஜித் விஜயோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ் தான். எப்பவுமே ஃபேன்ஸ்குள்ள அஜித்தோட கலெக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, விஜயோட கலெக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ஃபேக்ட் சோர்ஸை வச்சு நாங்க அப்ராக்சிமேட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ராங்கா நீங்க ஃபீல் பண்ணீங்க, தயவு செஞ்சு எங்களை திட்டாதீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது விஜயோட டாப் 5 மூவி கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட் தான். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது துப்பாக்கி. ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல விஜய் அண்ட் காஜல் அகர்வால் நடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் துப்பாக்கி. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 180 crores. இன்னைக்கு வரைக்குமே விஜயோட ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட இந்த 180 crores மட்டும் தான். அடுத்த பிளேஸ்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது தேரி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 156 crores. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா தி டாட்டர் அப்பா அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல வந்த படம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட பொண்ணு நைனிகா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுவும் இல்லாம ரொம்ப கியூட்டா பப்ளியா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா போக்கிரி. இந்த படம் 150 கோடி கிட்ட வசூலாயிருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா கத்தி. ஏஆர் முருகதாஸ் விஜயோட கூட்டணியில அகைன் 2வது படமா அமைஞ்ச இந்த படத்தோட கலெக்ஷன் 130 கோடி கிட்ட வசூலாயிருக்கு. இந்த படத்துல விஜய் டபுள் ஆக்ஷன்ல பிளே பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2 கேரக்டருமே செம்மையா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் விவசாயிகளோட பிரச்சனையை முன்னிறுத்தினால இந்த படத்துக்கு விஜய்க்கு மேலும் ஃபேன்ஸ் நிறையவே சம்பாதிச்சாரு. 5th பொசிஷன்ல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கரோட டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச நண்பர். இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 100 கோடி கிட்ட தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்ல சங்கர் இதுக்கு முன்னாடி எந்த படமே ரீமேக் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் 3 Idiotsோட மூவியை ரீமேக் பண்ண படம் தான் இது. இதுதான் விஜய் நடிச்ச படங்கள் டாப் 5 பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. விஜயோட பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ஸ் பத்தி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ அஜித்தோட மூவி கலெக்ஷன்ஸ் அதோட பாக்ஸ் ஆபீஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வீரம். சிவாவோட டைரக்ஷன்ல அஜித் தமன்னா நடிச்ச இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 130 crores. அஜித்தோட இப்ப வரைக்கும் நடிச்ச மூவிஸ்ல இதுதான் அவரோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கூட சொல்லலாம். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல தல அர்ஜுன் நடிச்ச படம் மங்காத்தா. இந்த படம் ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் மூவியா இருந்தது. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 130 crores. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா வேதானம். சிஸ்டர் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி வந்த இந்த படத்தோட கலெக்ஷன் 126 crores. சிவா அஜித்தோட கூட்டணியில ஆல்ரெடி 2 மூவி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து தல 57 பாத்தீங்கன்னா இவரோட கூட்டணியில தான் வரப்போகுது. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல தல ஆர்யா நடிச்ச படம் ஆரம்பம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நயன்தாரா டாம்சன் 2 ஹீரோயின்ஸ் இருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் 104 crores. 5th பிளேஸ்ல இருக்கிறது கௌதம் மேனோட டைரக்ஷன்ல அஜித் த்ரிஷா நடிச்ச என்ன இருந்தால் இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 100 crores மேல. இது வரைக்குமே தல நடிச்ச படங்கள்ல இந்த படங்கள் தான் டாப் 5 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். நாங்க சொன்ன இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க. கலெக்ஷன் வைஸ்ல அஜித் நடிச்ச படங்கள் பெருசா விஜய் நடிச்ச படங்கள் பெருசான்னு பாக்காதீங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் ஃபேன் பேஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ஃபுல் ஆன்